சொல்லுமா, என் பொண்டாட்டி எதுவும் உன்னை சொன்னாலாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, நீங்க வந்து சந்தோஷம்ண்ணே, வேற ஒண்ணு இல்லைண்ணே. வாங்க மாமா. அடடே சூர்யா, நல்லா இருக்கியாப்பா? எங்கப்பா ஆரியா? அண்ணன் ரூம்ல இருக்காங்க மாமா. இல்லம்மா, நீ அழுகிறத பார்த்தாலே தெரியுது. அவங்க தான் ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க போல. அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. இல்லம்மா, அவங்க இங்க வந்தாலே உன்னை அழுக வைக்காம இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். போய் பாத்துக்கிறேன் அவங்கள. அண்ணே அண்ணே நில்லுண்ணே, சொல்றது ஒரு நிமிஷம் கேளுண்ணே. விடுங்கம்மா, அடி வாங்கட்டும், அப்பயாவது புத்தி வருதான்னு பாப்போம். இல்லப்பா சூர்யா, உங்க அப்பாட்ட ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு விட்டுருவாங்கப்பா. அப்பா என்ன சின்ன பிள்ளையாமா அவங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு? அதெல்லாம் நம்ப மாட்டாருமா. உங்க அப்பாவுக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் உசுருப்பா. அவங்க தப்பே பண்ணாலும் தப்பு பண்ணலன்னு தான் உங்க அப்பாவே சொல்லுவாரு. அண்ணன் ரெண்டு பேரும் கோவத்துல வேற போயிருக்காங்கப்பா. அடிச்சாலும் அடிச்சிருவாங்கப்பா, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. நான் என்னன்னு போய் பாக்குறேன். சரிம்மா, நான் பசங்களை பார்க்க போயிட்டு வரேன். ஜாஸ்மின், மலையம்மா. என்னங்க, எப்பங்க வந்தீங்க? இப்பதாண்டி வந்தேன். என்னங்க, எதுக்குங்க அடிக்கிறீங்க? ஐயோ விட்டுருங்க. என்னது உன்னை விடுறதா? இந்தா விடுறேன். ஐயோ அம்மா, காப்பாத்துங்க. வாடா மாப்பிள்ள, வாழைப்பழம் தோப்புல பாலி பாலாடலாமா. ரோசி, மலையம்மா. என்னங்க, எப்பங்க வந்தீங்க? இங்க கொஞ்சம் பக்கத்துல வரியா? என்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுல, ரொமான்ஸ் பண்ண கூப்பிடாரு போல. சொல்லுங்க. ஏண்டி, உனக்கு எவ்வளவு துமுறு? எதுக்குங்க அடிக்கிறீங்க? ஐயோ அடிக்காதீங்க அம்மா. அதே பாவி மனுஷா, நீ கட்டையில போவ பேதியில போவ, என்னை விட்டுடா. ஐயோ பாவி மனுஷா, என்னை இப்படி அடிச்சு விட்டானே. அவனுக்கு டோக்காடு வர, பேதியில போவ கட்டையில போவ. ஜாஸ்மின், ஐயோ இனி அடிச்சு பின்னிட்டாண்டி. என்னடி உனக்கும் அடிபட்டு இருக்கு? அந்த பாவி மனுஷன் என்னையும் அடிச்சிட்டாங்கா. உன்னை எதுக்கடி அடிச்சாரு? எப்ப வந்தீங்கன்னு தான்க்கா கேட்டேன், அதுக்கு போட்டு அடிச்சிட்டாருக்கா. உன்னை ஏன்க்கா அடிச்சாரு? ஆசையா கூட்டம், நானும் ரொம்ப பக்கத்துல போய் நின்னேன். பாசமா தான் கூப்பிடுறாருன்னு நினைச்சு பக்கத்துல போனதும் முறுக்க நொறுக்கிற மாதிரி நொறுக்கிட்டாண்டி. அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? நாசமா போயிடுவாங்க. அம்மா, பெரியம்மா, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் தக்காளி சட்னி அள்ளி ஊத்தி விளையாண்டுட்டு இருக்கீங்க? அவங்க எப்பொழுதும் இப்படிதான் காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க, உனக்கு தெரியாதா? வாடி போலாம். ஆமால, நான் மறந்தேட்டேன். கட்டுனவன் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா பெத்தது அதுக்கு மேலேல இருக்கு. அவன் அங்கங்க அடிச்சதுல வீங்கி ரத்தமாவும் வருது. அத போய் ரெண்டும் தக்காளி சட்டினில சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. கடவுளே, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிடி, ஹாஸ்பிடல் போவோம், இல்லனா இங்கே சாவ வேண்டியதான். இவ வேற போயிருக்கா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பயமா இருக்கு, எது பிரச்சனை வந்துருமோன்னு. ஏய் காயத்ரி. என்னம்மா? எதுக்குடி இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துகிட்டு இருக்க நீ? சும்மாதாமா, நீ போய் உன் வேலையை பாருமா. என்னாச்சு இவளுக்கு? நல்லா தானே இருந்தா. நான் பெத்ததுக்கு எப்பப்ப பைத்தியம் பிடிக்குதுன்னே தெரிய மாட்டுது. அம்மா, வாமா திவ்யா, சாப்பிட்றியாமா? காயத்திட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுமா, மனசே கஷ்டமா இருக்குமா. சூர்யா சொல்லிதாமா எனக்கே தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவங்க பண்ணின தப்புக்கு நீங்க என்னமா பண்ணுவீங்க? ஆனா அக்கா ரொம்ப பாவமா. நான் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேக்குறேம்மா எல்லார்கிட்டையும். அதெல்லாம் வேணாமா, நானும் காயத்ரிக்கும் நாளைக்கு வேலைக்கு வரோமா. இல்லம்மா, நீங்க வீட்லயே இருங்கம்மா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சரியில்லைம்மா, ஏற்கனவே காயத்ரியை கஷ்டப்படுத்திட்டாங்க. அக்கா சொன்னாலும் கேட்க மாட்டாமா, உங்களுக்கு சமைக்கணும்னு வந்துடுவாமா. சரிம்மா, வாமா போலாம். காயத்ரிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அக்காவுக்கு உங்க மேலாம் எந்த கோவமும் இல்லம்மா. இப்பயே கை நீட்டி அடிக்கிறாங்க, பின்னாடி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்லாம் கொடுமைப்படுத்த மாட்டாங்களா, கஷ்டப்படுத்த மாட்டாங்களாமா? அவ ஏன் மருமகமா, நான் எப்படிமா விடுவேன்? எனக்கு இது தெரியாம நடந்ததுமா. அவங்க கல்யாணம் வரையும் தாமா இங்க இருப்பாங்க, அப்புறம் அவங்க ஊருக்கு போயிருவாங்கம்மா. இருந்தாலும் மனசே கஷ்டமா இருக்குமா. என்னை மன்னிச்சிடுமா திவ்யா.
அம்மா நான் தான் சொல்றேனம்மா, உங்க மேல தப்பே இல்லம்மா. சரிம்மா, நாளைக்கு நானும் அக்காவும் கண்டிப்பா வேலைக்கு வரோம்மா. சரிம்மா திவ்யா. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேம்மா. அந்த பொண்ணு காயத்ரி பாவம், ஏன் தான் இவங்க இப்படி பண்றாங்களோ. ஏன் வீட்டுக்கு மருமகளா வர்றதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ, இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. கடவுளே, நீ தான்ப்பா அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும்.